புதுச்சேரி பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவரும் முன்னாள் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் அமைச்சரவையில் மீண்டும் இடம்பெறுவதற்காக டெல்லி சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை அமைக்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். இதற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவர் வழங்கியுள்ள நிலையில் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் புதிய அமைச்சரவை அமைப்பில் பாஜகவுக்கு எத்தனை அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட உள்ளன என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. இருப்பினும் புதுச்சேரி பாஜக பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா மற்றும் ரங்கசாமி இடையே நடைபெற்ற ஆலோசனையால் அமைச்சரவை பட்டியல் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த ஆலோசனையின் போது என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்களான சந்திர பிரியங்கா மற்றும் நாராயணசாமிக்கு எதிராக நமச்சிவாயம் தனது ஆதரவாளர்களை செயல்பட வைத்ததாக ரங்கசாமி குற்றம் சாட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக நமச்சிவாயத்திற்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்குவதில் எதிர்ப்பு ஏற்பட்டதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அமைச்சரவை பட்டியலில் தனது பெயரை உறுதி செய்யும் முயற்சியாக நமச்சிவாயம் டெல்லி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அங்கு அவர் பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கட்சி தலைமையின் தலையீட்டின் மூலம் மீண்டும் அமைச்சரவை இடத்தை பெற நமச்சிவாயம் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரியில் மது அருந்தி வாகனம் ஓட்டுதல் மற்றும் பொது இடங்களில் மது அருந்துதல் போன்ற சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் குடி போதையில் வாகனம் ஓட்டிய 96 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட ரூபாய் 9,60,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை சீனியர் SP திவ்யா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சீனியர் SP திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுமக்கள் மற்றும் சாலை பயனாளர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் அமைதியான சூழலை உருவாக்கும் நோக்கில் புதுச்சேரி காவல்துறை வாரந்தோறும் சிறப்பு அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக மது போதையில் வாகனம் ஓட்டுதல், அதிவேகமாக மற்றும் ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்துதல், பொது இடங்களில் மது அருந்தி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல் போன்ற செயல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முழுவதும் முக்கிய சாலைகள், முக்கிய சந்திப்புகள் மற்றும் விபத்துகள் அதிகம் நடைபெறும் பகுதிகளில் போக்குவரத்து காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் மேற்கொண்டனர். அதேபோல் கடற்கரை பகுதிகள், காலி மைதானங்கள், பூங்காக்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் பொது இடங்களில் ரோந்து மற்றும் திடீர் சோதனைகளும் நடத்தப்பட்டன. கடந்த மே 3ஆம் தேதி முதல் மே 9ஆம் தேதி வரை நடைபெற்ற சிறப்பு வாராந்திர சோதனைகளில் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய 96 பேரிடம் மொத்தம் ரூபாய் 9,60,000 அபராதம் வசூலிக்கப்பட்டது. மேலும் பொது இடங்களில் மது அருந்தி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக 43 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடுமையான போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபடுவோரின் ஓட்டுநர் உரிமங்களை இடைநீக்கம் செய்யும் நடவடிக்கைகளும் பரிந்துரை செய்யப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சாலை பாதுகாப்பையும் பொது ஒழுங்கையும் உறுதி செய்யும் நோக்கில் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்றும் என்றும் மது போதையில் வாகனம் ஓட்டுவதை தவிர்த்து பொது இடங்களில் மது அருந்தாமல் பொறுப்புடன் நடந்து கொள்ளுமாறு புதுச்சேரி காவல்துறை அனைத்து குடிமக்களிடமும் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட 59வது ஆண்டு கம்பன் விழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது நிலையில் நேற்று நிறைவு பெற்றது. தமிழின் பெருமையும் கம்ப பாராயணத்தின் இலக்கிய வளத்தையும் இளைய தலைமுறைக்கு எடுத்து செல்லும் வகையில் பல்வேறு இலக்கிய மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி MP முன்னிலையில் வகித்தார். முன்னாள் சபாநாயகரும் கம்பன் கழக செயலாளருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து வரவேற்புரை ஆற்றினார். தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரும் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியுமான ராமசுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் கம்பன் விழாவை தொடங்கி வைத்து உரையாற்றினார். 3ஆம் நாளான நேற்று நடைபெற்ற நிறைவு விழாவிற்கு நாகராஜன் தலைமை வகித்தார். தாழ்ந்தோர் உயர்வர் என்ற தலைப்பில் நீதிபதி சுரேஷ்குமார் உரையாற்றினார். கம்ப ராமாயணத்தில் இடம்பெறும் சமூக நீதிசார் கருத்துக்களை எடுத்துரைத்தார்.
தொடர்ந்து காரணமும் காரியமும் என்ற தலைப்பில் ராஜமாணிக்கம், நமச்சிவாயம் மற்றும் இளம்பிறை மணிமாறன் ஆகியோர் உரை ஆற்றினர். இதனைத் தொடர்ந்து விழாவின் முதல் நாளில் வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு அமர்வு நடைபெற்றது. இதில் முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன், ராமலிங்கம் மற்றும் சத்யசுந்தரம் ஆகியோர் மேல்முறையீடு தொடர்பாக கருத்து பகிர்ந்து இலக்கிய விவாதங்களை முன்னெடுத்தனர். மேலும் நோக்கர்கள் சார்பில் விஜயகிருஷ்ணன், சடையோ சார்பில் தேவி குணசேகரன், திரிசடை சார்பில் புதுவை பாரதி, தாரை சார்பில் ஸ்ரீ பிரசாந்த் மற்றும் பதிவாளர் சார்பில் ரவிக்குமார் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். விழாவில் கம்பன் தமிழ் முதம், வரங்களால் உயர்ந்த வாலி உள்ளிட்ட நூல்கள் வெளியிடப்பட்டன. நூல்கள் அதோடு கருத்தரங்கம், கவியரங்கம், பட்டிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கவிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். 3 நாட்கள் நடைபெற்ற இந்த விழா தமிழ் மொழி மற்றும் கம்பன் இலக்கியத்தின் சிறப்புரை எடுத்துரைக்கும் வகைகள் சிறப்பாக அமைந்தது. நிறையில் கம்பன் கழக செயலாளர் VP சிவக்கொழுந்து நன்றி உரையாற்றினர். கொரிமேடு அப்பா பைத்திய சுவாமிகள் கோவிலில் இன்று 167வது குரு பூஜை விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள அருள் தரும் சத்குரு அப்பா பைத்திய சுவாமிகள் ஆலயத்தில் இன்று திங்கட்கிழமை அப்பா பைத்திய சுவாமிகளின் 167வது பிறந்த நாள் குரு பூஜை விழா கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு காலை 7 மணிக்கு திருவிளக்கு வழிபாடு, புனித நீர், ஐந்தகன் வழிபாடும் நடைபெற்றது. தொடர்ந்து அப்பா பைத்தியம் சுவாமிகளுக்கு தென்தமிழில் வேள்வி, 8:30 மணிக்கு நிறைவேள்வி, 9 மணிக்கு அப்பா பைத்திய சுவாமிகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம், 10:30 மணிக்கு மலர் அலங்காரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு பேரொளி வழிபாடு மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற கட்சி தலைவர் ரங்கசாமி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் லாசுப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து, இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர், கட்சி நிர்வாகிகள், பக்தர்கள் பல கலந்து கொண்டனர். ஆதிவர்ஜுனாவை கண்காணிக்க வேண்டும், முதல்வர் விஜய்க்கு ஜோ சார்லஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் முதல்வராக தாவிக தலைவர் விஜய் பொறுப்பேற்றார். அவரது அமைச்சரவையில் ஆதவ் அர்ஜுனா இடம் பிடித்துள்ளார். இவர் லாட்டரி அதிபர் மார்டின் மருமகன் ஆவர். லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோ சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியை தொடங்கி தேஜ கூட்டணியில் இணைந்து காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றுள்ளார். தற்போது புதுச்சேரியில் அமைச்சராகிவிட வேண்டும் என்ற தீவிரமாக முயற்சித்தும் வருகின்றார். இவரது முயற்சிக்கு ஜான்குமாரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றார். ஜோ சார்லஸ் முதலில் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க முயற்சித்தார். ஆனால் விஜய் தரப்பிலிருந்து பதில் கிடைக்கவில்லை. மேலும் தாவேகாவில் உள்ள தனது சகோதரி கணவரான ஆதவ் அர்ஜுனா மீது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி விமர்சித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று விஜயுடன் ஆதவ் அர்ஜுனாவும் தமிழக அமைச்சராக பதவியேற்றுள்ளார். இது பற்றி ஜோ சார்லஸ் மார்டின் நேற்று தனது விமர்சனத்தில் கூறியிருப்போது, ஆதவ் அர்ஜுனாவை சரியாக கட்டுப்பாட்டுடன் விஜய் கண்காணித்து பார்த்து கொள்ள வேண்டும். தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளாவிட்டால் நாட்டுக்கே தவறாகிவிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி சண்டே மார்க்கெட் பகுதிகள் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. புதுச்சேரிக்கு வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலும் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் புதுச்சேரி கடற்கரை, அரவிந்தர் ஆசிரமம், ஆரோவில், நோனாங்குப்பம் படகு குழாம் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகின்றனர். காந்தி வீதியில் உள்ள சண்டே மார்க்கெட்டில் பல்வேறு பொருட்கள் குறைந்த விலையில் விற்கப்படுவதால் வெளியூர்களில் இருந்தும் பொருட்களை வாங்க பொதுமக்கள் வருகின்றனர். வார விடுமுறையான நேற்று சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கோடை காலம் என்பதால் குறைந்த விலையில் காட்டன் துணிகள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்காக பொதுமக்கள் குவிந்தனர். புதுவை ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி லாசுப்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்று சாதனை படைத்துள்ளது. பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95 மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர். அதில்
அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற்று 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். பள்ளியில் முதலிடமும் மாநில அளவில் 2ஆம் இடமும் பெற்ற மாணவி தர்ஷினி 597 600 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அவர் பெற்ற மதிப்பெண்கள் பிரெஞ்சு 99, ஆங்கிலம் 98, பொருளாதாரம் 100, வணிகவியல் 100, கணக்கு பகுதிகள் 100, வணிக கணிதம் 100. ஹாசினி 592 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2ஆம் இடம் பெற்றுள்ளார். செண்பகா 569 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 3ஆம் இடம் பெற்றுள்ளார். துஷ்யந்த் 562 மதிப்பெண்கள் பெற்று கணினி அறிவியல் பாட பிரிவில் முதலிடம் பெற்றுள்ளார். கீர்த்தனா 555 மதிப்பெண்கள் பெற்று உயிரியல் பாடப்பிரிவில் முதலிடம் பெற்றுள்ளார். மேலும் பிரெஞ்சு பாடத்தில் 6 மாணவர்களும், பொருளாதார பாடத்தில் 1 மாணவரும், வணிகவியல் பாடத்தில் 2 மாணவர்களும், கணக்கு பகுதிகள் பாடத்தில் 1 மாணவரும், கணினி அறிவியல் பாடத்தில் 6 மாணவர்களும், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 1 மாணவரும், வணிக கணிதம் பாடத்தில் 2 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இறைவன் அருளாசியாலும் ஆசிரியர்களின் அனுகிரகத்தாலும் இந்த வெற்றி சாத்தியமாயிற்று என்றார் பள்ளி முதல்வர் கூறினார். மாணவர்களின் இந்த சிறப்பான வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த நிர்வாகம், பள்ளியின் தாளாளர், முதல்வர், துணை முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டார். இதேபோல் புதுவை மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி இவ்வருடமும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்துள்ளது. பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த சாதனை படைத்த மாணவர்களான கணேஷ் 564, ஜூஹிதா 554, மோனிகா 551, பிரெஞ்சு பாடத்தில் பிரியதர்ஷினி மற்றும் கணினி அறிவியல் பாடத்தில் ஹரிஹரன் ஆகிய இருவரும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று சாதித்துள்ளனர். பாடப்பிரிவு அடிப்படையில் முதலிடம் பெற்றவர்கள் கோகிலா 536 உயிரியல் பாடப்பிரிவு, தக்ஷிணா 550 வணிகவியல் பாடப்பிரிவு. பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை வழக்கறிஞரும் பள்ளியின் தாளாளருமான பட்டாபிராமன் பொன்னாடை அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தார். இந்த 100% தேர்ச்சியானது இறைவன் மற்றும் ஆசிரியர்களின் அருளாலும் சங்கரா கல்வி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் பள்ளியின் தாளாளர் இவர்களின் வழிகாட்டுதலினாலும் பெற்றோர்களின் நல் ஒத்துழைப்பாலும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கடின உழைப்பினாலும் சாத்தியமாயிற்று என்று பள்ளியின் முதல்வர் தர்மவர்தர்ஷினி தெரிவித்தார். புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கணி அன்னை ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழாவையொட்டி தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கணி அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா 1ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக பங்கு தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து கொடியுடன் கிறிஸ்துவர்கள் பாடல் பாடி ஊர்வலமாக சென்று ஆலயத்திற்கு வந்தனர். பின்னர் பெருவிழா கொடிக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு ஆலய கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இந்த ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி நேற்று நடைபெற்றது. விழா நடைபெறும் 9 நாட்களில் தினம்தோறும் காலை மாலை என 2 வேளைகளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள சேதராப்பட்டை தொழிற்பேட்டையால் செயல்பட்டு வரும் L&T தொழிற்சாலையை சார்ந்த தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் பொய் வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்றும் சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி சேதராப்பட்டு மற்றும் திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வடக்கு காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். மனுவில் கூறப்பட்டதாவது, சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் இயங்கி வந்த L&T தொழிற்சாலை கடந்த 3/8/2023 தொழிலாளர் துறைக்கு தொழிற்சாலை மூடப்பட்டதாக கடிதம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் சார்பில் புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டு தற்போது விசாரணையில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வழக்குகளில் L&T நிர்வாகம் முறையாக ஆஜராகாமல் சட்ட ரீதியான நடைமுறைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் தொடர்ந்து புறக்கணிப்பு போக்கை கடைபிடித்து வருவதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன.
இந்நிலையில் தொழிற்சாலைகளின் வாழ்வுரிமை மற்றும் பணி பாதுகாப்பை வலியுறுத்தி கடந்த மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் ஜனநாயக முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து LNT நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் முறையான விசாரணை நடத்தாமல் தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போராட்டத்தில் பங்கேற்காத சில தொழிலாளர்களின் பெயர்களும் FIR-இல் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறி இது தொழிலாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 2/5/2026 அன்று பதிவு செய்யப்பட்ட FIR எனும் 21/2026 வழக்கை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக விசாரித்து பொய் வழக்கை திரும்ப பெற சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் LNT நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்படும் சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சேதராப்பட்டு தொழிற்பேட்டைகள் அசாதாரண சூழ்நிலை மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் தொழிலாளர்கள் பணி பாதுகாப்புடன் சுமூகமாக பணியாற்றும் சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண LNT நிர்வாகத்திற்கு அதிகாரிகள் அறிவுறுத்த வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மனு வழங்கும் நிகழ்வில் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மோதிலால், சிவகுமார், மகேந்திரன், ரமேஷ், குளஞ்சிநாதன், ஈட்டன் பாஸ்கர், சைகுமார், கிருஷ்ணமூர்த்தி, புவனேஸ்வர், சித்திரவேல், ரகுபதி, பூங்காவனம் செல்வம், கார்த்திகேய முருகன், சரவணன், பாஸ்கர், கணேஷ், பாலுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விமானி பயிற்சி பெறுவதற்காக ஹங்கேரி நாட்டிற்கு செல்லும் 11 மாணவர்களுக்கான பாஸ்போர்ட், விசா மற்றும் பயிற்சி தொடர்பான முக்கிய ஆவணங்களை முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்கி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். புதுச்சேரி அரும்பாத்துபுரத்தில் செயல்பட்டு வரும் கிரவுன் ஏரியா பைலட் அகாடமி சார்பில் விமானி பயிற்சி பெறுவதற்காக ஹங்கேரி நாட்டிற்கு செல்லும் 11 மாணவர்களுக்கான வழியனுப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. சர்வதேச தரத்தில் விமானி பயிற்சி பெறும் வாய்ப்பை பெற்றுள்ள மாணவர்களுக்கு பலரும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். இந்த அகாடமியின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 11 மாணவர்கள் ஹங்கேரியில் உள்ள சர்வதேச விமான பயிற்சி நிறுவனத்தில் சுமார் 12 மாதங்கள் தீவிர பயிற்சி பெற உள்ளனர். பயிற்சி நிறைவடைந்த பெண் மாணவர்கள் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற பைலட் லைசன்ஸ் பெற்றுள்ளனர். இதன் மூலம் இந்திய விமான நிறுவனங்களிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் வேலை வாய்ப்புகளை பெறும் திறன் அவர்களுக்கு உருவாக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பாஸ்போர்ட், விசா மற்றும் பயிற்சி தொடர்பான முக்கிய ஆவணங்களை வழங்கி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதுச்சேரி மாணவர்கள் உலகளாவிய அளவில் விமான போக்குவரத்து துறைகள் சாதனை படைக்க வேண்டும். இது போன்ற சர்வதேச பயிற்சிகள் மாணவர்களின் எதிர்காலத்தை உயர்த்தும் முக்கிய வாய்ப்பாக அமையும் என்று தெரிவித்தார். மேலும் விமானி பயிற்சி போன்ற துறைகளில் புதுச்சேரி இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், உலக தரத்திலான தொழில்நுட்பம் மற்றும் விமான பயிற்சிகளை பெறுவதன் மூலம் இளைஞர்களின் வேலை வாய்ப்பு திறன் அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் அகாடமியின் நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஹங்கேரி செல்லும் மாணவர்கள் உற்சாகத்துடன், நம்பிக்கையுடன் தங்களது புதிய பயணத்தை தொடங்கினர். திருப்புவனை கலைத்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலை கல்லூரி வணிகவியல் துறை சார்பில் 2வது பட்டமளிப்பு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. திருப்புவனை கலைத்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலை கல்லூரி வணிகவியல் துறை சார்பில் 2வது பட்டமளிப்பு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்கியது. மாணவர் சாக்ரட்டிஸ் வரவேற்புரை வழங்கி விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் அன்புடன் வரவேற்றார். கல்லூரி முதல்வர் டாக்டர் கதிர்வேல் தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றினார். அவர் பேசுகையில் மாணவர்கள் கல்வியுடன் ஒழுக்கம், பொறுப்பு உணர்வு மற்றும் சமூக பங்களிப்பையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் பட்டம் என்பது கல்வியின் நிறைவு அல்ல, அது புதிய வாழ்க்கை பயணத்தின் தொடக்கம் என்றும் கூறினார். வணிகவியல் துறை தலைவர் டாக்டர் செந்தமிழ் ராஜா முன்னிலை வகித்தார். மாணவர்கள் கல்வியில் தொடர்ந்து முன்னேறி உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கினார். மேலும் துணை பேராசிரியர் ஆல்பர்ட் ஜோசப் ராஜ், ராகினி, பைரோஸ், அருண் ஆகியோர் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
இந்த பட்டமளிப்பு விழாவில் 50 மாணவர்கள் கலந்து கொண்டு பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை துணை பேராசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக மாணவி சுபலட்சுமி நன்றி கூறினார். வீரத்தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூகம் இயக்கம் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி வீரத்தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் சம்பூர்ண அரங்கில் நடைபெற்றது. தலைவர் NS கலைவரதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலைவாணி கணேசன் முன்னிலை வகித்தார். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை 2026-27 சிறப்பு பற்றி கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். பங்கு சந்தைகள் முதலீடு என கூறி புதுவையில் 2 பேரிடம் 3,16,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர் குறித்த சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கன்னிக்கோவில் பகுதியை சேர்ந்த ஆண் நபரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். தொடர்ந்து மர்ம நபர் அந்த நபருக்கு டெலிகிராம் மூலம் லிங்க் அனுப்பி பங்கு சந்தையில் முதலீடு செய்ய கூறியுள்ளார். இதனை நம்பி அந்த நபரும் பல்வேறு தவணைகளில் 2,33,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். தொடர்ந்து அதில் கிடைத்த லாபத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. இது குறித்து மர்ம நபரிடம் கேட்டபொழுது எந்த பதிலும் அவர் அளிக்கவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்ததை உணர்ந்துள்ளார். இதேபோல் லாசப்பேட்டை சேர்ந்த ஆண் நபரும் பல்வேறு தவணைகளில் ரூபாய் 83,000 முதலீடு செய்த மோசடிக்காரர்களிடம் ஏமாந்துள்ளார். மேலும் பாகுவை சேர்ந்த ஆண் நபருக்கு தெரியாமல் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 11,000 மோசடி கும்பல் எடுத்துள்ளது. மேற்கூறிய 3 பேரும் மொத்தமாக 3,27,000 ரூபாய் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பெயரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.